நல்ல ஜூஸியான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி இது. நம்ம வந்து பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரி எடுத்து சும்மாவே இதை வச்சு சாப்பிட்டோன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீட்டில் எல்லாருக்குமே பர்சனல் ஃபேவரட்டான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி நம்ம நிறைய மெத்தடில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த மெத்தட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஜூஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இந்த சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சிக்கன் ஃப்ரைக்குள்ளே பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு ரொம்ப வேணான்னா காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு கோட்டிங்காக நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை ஃப்ரெஷ்ஷாக நல்லா பேஸ்ட் ஆக்கி சேர்த்துக்கோங்க. எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து எப்பயுமே ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு இப்போ கொஞ்சம் கம்மியாச்சுனாலும் பரவாயில்ல, அப்புறம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து நம்ம வந்து கொஞ்சமாக மட்டும்தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இல்லாட்டி தண்ணி வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு இந்த மிக்ஸ்சர் லூஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கோட்டிங் வந்து கரெக்டாக வராது. அதனால் மெதுவாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாலுமே போதும். இப்போ வந்து நான் வந்து இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மொத்தமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் இதில் சேர்த்துக்கோங்க, ஒரு புளிப்புத்தன்மை கிடைக்கிறதுக்காக. இப்போ இதே சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு 1 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் வந்து இப்போ நாளைக்கு நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோன்னா இன்றைக்கி சாயங்காலமே இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்டான சிக்கன் ஃப்ரை கிடைக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ நான் 1 மணி நேரம் வச்சுட்டு எடுத்துட்டேன். இப்போ வந்து 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. சின்ன போன்லெஸ் க்யூபாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போது இந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்த மசாலாவில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். முன்னாடி நாளே நீங்கள் வந்து சிக்கன் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நாளே நீங்கள் வந்து இந்த மசாலா கூட சேர்த்து சிக்கனையும் சேர்த்து மேரினேட் பண்ணி ஓவர் நைட் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே எடுத்து பொரிச்சிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரெண்டையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே பரவாயில்ல, ஒரு நாள் நம்ம 1 மணி நேரம் வச்சுட்டு எடுத்தாலுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிக டேஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஓவர் நைட்டை நம்ம மேரினேட் பண்ணி வைக்கிற சிக்கன். இப்போது இந்த சிக்கனில் வந்து அந்த மசாலாலாம் பிடிச்சி வரணும். அதுக்காக 1 மணி நேரம் நம்ம வந்து ரெஸ்ட் பண்ண வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற ஒரு சிக்கன் ஃப்ரை இது. மஸ்ட் ட்ரை ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், எல்லா இடத்துலையுமே சிக்கனில் வந்து நல்லா மசாலாலாம் ரெடியாகி வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 மணி நேரம் ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். சன்ஃப்ளவரில் இல்லாட்டி கோகோனட் ஆயிலில் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி தண்டோட உங்களுக்கு கருவேப்பிலை இருந்துச்சுன்னா தண்டோடு சேர்த்து வச்சு பொரிச்சு பாருங்கள். அந்த சிக்கனுக்கு வந்து அந்த எண்ணெயில் வந்து அந்த கருவேப்பிலையோட அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எண்ணெயை நம்ம வேணால் இன்னொரு தடவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு தடவை அடுத்த நாள் ஃப்ரை பண்ணோன்னா இந்த ஆயிலை யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ சிக்கனை ஒன்றா போட்டுக்கலாம். ரொம்ப சேர்த்து மொத்தமாக போட வேண்டாம். நான் வந்து கொஞ்சம் எண்ணெயில் தான் இது வந்து பொரிச்சு எடுக்கிறேன். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து மொத்தமாக போட்டிங்கன்னா எல்லாமே அப்படியே ஒட்டி பிடிச்சி வந்துடும். அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக வர மாதிரி பார்த்து எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்து மட்டும் பண்ண வேண்டாம். அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரிஞ்சு போயிடாமல் அதே மாதிரி எல்லா சைடுமே நல்ல கலராக உங்களுக்கு வந்து நல்ல ஈவனாக ஃப்ரை ஆகி வந்துடும். நிறைய எண்ணெயும் ஊற்றணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதிலே நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே 2 சைடுமே திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 7 to 8 மினிட்ஸ்லேயே சிக்கன் வந்து நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா லோ ஃப்ளேமில் போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்மளோட சிக்கன் ஃப்ரை வந்து ரெடியாகி வந்துருச்சு. இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மேரினேஷன் இதுக்கு வந்து ரொம்ப முக்கியம். முடிஞ்சிச்சுன்னா முன்னாடி நாள் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை.
மதியத்துக்கு பண்ணுறீங்கன்னா காலையில் மேரினேட் பண்ணி வச்சுட்டு மத்தியானம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ணி வெளியில் வைக்கக்கூடாது. மேரினேட் பண்ணி வச்சுட்டு மத்தியானம் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கனாலும் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடியாக வந்துருச்சு. இதை வந்து இப்போ நம்ம எண்ணெய் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி இடையில ஒரு குழியுள்ள கரண்டியை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதில் அப்படியே போயிடும். இப்போ நம்ம இதில் மாற்றிக்கலாம், ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த சிக்கன் ஃப்ரை வந்து அதுக்கு காம்பினேஷன் இது காம்பினேஷன்லாம் சொல்ல முடியாது. இதை வந்து சும்மா சாப்பிட்டோம்னா தான் இதோட டேஸ்ட் வந்து அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். சாதத்து கூட சாப்பிட்றத விட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை சிக்கன் ஃப்ரை ரெசிபி இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ரீத்தூஸ் மெனு நல்ல ஜூஸியான சிக்கன் ஃப்ரை ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.